குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்குது. எண்ணெய் எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் போட்டுடலாம். வாவ், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஃப்ரம் நிம்மிஸ் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் புலுசு இன் தெலுங்கு. இதுக்கு வந்து வெள்ளைக்கலங்கான் மீன் வந்து ஒரு 1/2 கிலோக்கு மேலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறப்ப மஞ்சத்தூள் போட்டுட்டு லாஸ்ட்டில் வாஷ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இதுக்கு வேணுங்கிறது வந்து ஒரு 150 கிராம்ஸ் ஸ்மால் ஆனியன்ஸ், சின்ன வெங்காயம் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயத்தில் ஒரு 2 வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், ஃபைனலி சாப்டு. 3 டொமேட்டோஸ் வந்து நல்லா வந்து ஃபைன்லி சாப்டு பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 சில்லிஸ், தென் வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும். நான் வந்து ஹோம்மேட் பவுடருங்கிறதுனால என்னோடது அவ்வளோ காரம் இருக்காது. கொரியாண்டர் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் 4:2 ரேஷியோவில் நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் வந்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். லிட்டில் ஆஃப் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள், தென் கொஞ்சம் வந்து புளி, தென் சால்ட் டு டேஸ்ட்டு. தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து சோம்பும் வெந்தயமும் எடுத்துக்குவேன். திஸ் இஸ் கால்ட் ஃபெனல் சீட்ஸ் அண்ட் ஃபெனுக்ரிக் சீட்ஸு. தென் ஆயில், பொரிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். மீன் குழம்பு தாளிச்சிடலாம். இந்த சோம்பும் வெந்தயமும் போடணும் தாளிக்க. இது நல்லா இது மாதிரி பொரிஞ்சு வந்தால் தான் நல்ல ஸ்மெல் நல்லா வந்து எண்ணெயில் இறங்கும். இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கணும். மீன் குழம்புக்கு எப்பவுமே வந்து பச்சை மிளகாய் கண்டிப்பாக போடணும். எல்லா வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டுடலாம். இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரட்டும். அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து பிரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி போடணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது எப்படியும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்பதான் சீக்கிரம் வந்து அது மசியும். நல்லா வதக்கணும்னா சீக்கிரம் வந்து வெந்துடும். இந்த சைட்ஸ்ல எல்லாம் வந்து பிடிக்காம பார்த்துக்கணும். ஸோ எங்கேயாவது கருகுனது இருந்ததுன்னா நமக்கு வந்து வாசனை மாறிடும். இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கிறேன். திறந்து பார்க்கலாம். நல்ல எண்ணெய் கசிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா. இது அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது எடுத்தது இது மாதிரி வதங்குறதுக்கு. இப்போ இந்த எண்ணெய் பிரியிற டைமில் வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த மல்லி மிளகாத்தூள் வந்து இது நம்மளுடைய டேஸ்ட்டு தகுந்தாப்புல போடலாம். நமக்கு உரப்பு நல்லா வேணும்னா 4 ஸ்பூன் மிளகா அண்ட் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன்ல. உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈக்குவல் ரேஷியோஸில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகா 2 ஸ்பூன் மல்லி கூட நம்ம போட்டுக்கலாம். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம காரம் சாப்பிட்றத பொறுத்து தான் நம்ம வந்து இந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம். நமக்கு இந்த மிளகாத்தூளோட கலர் கிடைக்கணும்னாவே நம்ம இந்த மஞ்சத்தூள் போட்டால் தான் அந்த கலரும் வரும். ப்ளஸ் வந்து மஞ்சத்தூள் வந்து எப்பவுமே ஆன்டிபயோட்டிக். ஸோ கண்டிப்பாக மஞ்சத்தூள் போடணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஃப்ளேம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து இந்த இதை அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து ஃபுட்டோட டேஸ்ட்டே வந்து மாறிடும். ஸோ தட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் which we must always see is that it doesn't get burnt down. Burn ஆயிடுச்சுன்னா then the flavor will change. இது நல்ல ஒரு இனி ஒரு ஜஸ்ட் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சிடும். பிரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த
புளி காமிச்சேன்ல அது வந்து நான் இது மாதிரி நல்லா தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை நம்ம ஊற்ற வேண்டியதுதான். மிளகாத்தூள் நல்லா வந்து வதங்கி இருந்தது. இப்போ நான் புளி தண்ணி ஊற்றி இருக்கிறேன். சால்ட் போட்டுக்கோங்க கொஞ்சம். இந்த மிளகா அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்கு, எதையும் நான் வேஸ்ட் பண்ணல. இதை ஊற்றிக்கிறேன். வாட்டர் பார்த்துக்கோங்க, கொதிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் மீன் குழம்புக்கு. இது கொஞ்சம் ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம். once it begins to boil then we'll add the fish pieces. Fish gets cooked very easily. ஸோ கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஹையில் வைங்க. ரிக்வயர்ட் சால்ட் போட்டுடலாம். நல்லா ஸ்டர் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து சால்ட் செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு, உப்பு, காரம் மூணும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நல்லா வெங்காயம் நிறைய போட்டு அந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா அரைச்சி போட்டதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்குது. நம்ம ஜஸ்ட் அப்படியே அந்த வெங்காயம் போடுறது அப்படியே மிளகாத்தூள் போடுறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு திக் கிரேவி கிடைக்காது. நமக்கு இது மாதிரி பண்ணால் கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். நிறைய பேருக்கும் நமக்கு வந்து சர்வ் பண்ண முடியும். சரி, கொதிக்கிட்டோம். க்ளோஸ்அப்பில் பாருங்கள் இந்த கிரேவி எப்படி இருக்குதுன்னு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போவே நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா தெரியுது மேலே. கொஞ்சம் இருந்தாலும் நமக்கு கொதிக்கணும். இப்போ இது மேலே ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா? இது மாதிரி இருந்ததுன்னா குழம்பு வந்து கொதிக்கணுன்றது தான் நமக்கு வந்து ஒரு டிப். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னா அந்த நுரை எல்லாம் வந்து நமக்கு அடங்கிரும். அந்த டைமில் நம்ம ஃபிஷ் பீசஸை போட்டுட்டு ஃபிஷ் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்குது. எண்ணெய் எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, கையில் தெரிக்கும். ஸ்ப்ரெட் இட் அக்ராஸ். ஒரே இடத்துல மீன் போடாதீங்க, சுற்றி போட்டு வைங்க. மீன் போடுறப்ப மீன் மாத்திரம் போடுங்க. மீன் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும் அந்த பாத்திரத்தில், தயவுசெய்து அது போடாதீங்க. மாதிரி டிப் பண்ணிக்கங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல வாசனை வருது. கிரேவியும் நிறைய கிடச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். வெந்துட்டு இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. எப்படி பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்ல குழம்பு கொதிச்சுட்டு நல்ல கலர் சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துட்டுருக்குது. இனி ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழம்போட டேஸ்ட் எல்லாம் ஃபிஷ் கொஞ்சம் அப்சர்வ் ஆகட்டும். ரொம்ப வந்து போட்டு கிளறக்கூடாது. நம்ம என்ன பண்ணாலும் இப்படி அடியிலேருந்து தான் நம்ம பண்ணணும். ஆர் நம்ம என்ன பண்ணலான்னா துணி பிடிச்சிட்டு இந்த 2 சைடும் வந்து நம்ம கை பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி நம்ம வந்து ஷேக் பண்ணிக்கலாம். நம்ம குழம்பு கொதிச்சிருச்சு ஆல்மோஸ்ட். நல்லா பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Not to burn the food. Okay, right. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஃப்ரம் நிம்மிஸ் கிச்சன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. உப்பு, புளி, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. லாஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி வந்து தூவிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ் புலுசு ரெடி ஃப்ரம் நிம்மிஸ் கிச்சன். Pa 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 pa.